இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள், தேவனுடைய பொற்கரங்கள் உங்களோடு கூடவே இருந்து மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நாள்ல அழகான விஷயங்களை தேர்வு செய்யுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல விஷயங்களை, சமாதானமான விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை, உங்களை காயப்படுத்தி கொள்ளாத விஷயங்களை, உங்களை பாதித்து கொள்ளாத விஷயங்களை, உங்களை சார்ந்தவர்களை ஆதரிக்கக்கூடிய விஷயங்களை, கர்த்தரை கனப்படுத்துற விஷயங்களை, உங்க நல்வாழ்க்கையை மெருகேற்றி கொள்ளக்கூடிய விஷயங்களை, உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய நல்வாழ்வுக்கு ஏற்ற விஷயங்களை தேர்வு செய்யுங்க. அப்படி நலமான விஷயங்களை தேர்வுகள் செய்து அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல விஷயங்களை சூஸ் பண்ணுங்க. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை, அன்புக்கு ஏதுவானவைகளை, புண்ணியங்களுக்கு ஏதுவானவைகளை, உங்களை பலத்தோடு சுகத்தோடு சௌக்கியத்தோடு வைத்துக் கொள்ளக்கூடிய வளமான விஷயங்களை சூஸ் பண்ணுங்க. உங்க மனச ஒரு விஷயம் பாதிக்குது, உங்க எண்ணங்களை அலைகழிக்க செய்யுது, உங்க செயல்களை பாதிக்குதுன்னா அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். காலம் ரொம்ப குறுகினதா இருக்கிறது அன்பானவர்களே. நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த குறைஞ்ச காலம், அந்த கம்மியான நாட்கள்ல சிறப்பா வாழ நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். இந்த குறுகிய காலத்துல உங்க வாழ்க்கையை பாதித்து கொண்டு சிதைத்து கொண்டு காலங்கள் நேரங்களை விரயமாக்கி வீணடித்து விடாதீர்கள் அன்பானவர்களே. 90ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷனுடைய ஆயுட்காலங்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். 70 வருஷம் இன்னைக்கெல்லாம் 70 வருஷம் மனுஷன் முழுமையை வாழ்றதே ஒரு சவாலான விஷயமா இருக்கு. 80 வருஷம்லாம் வாழ்ந்தா பெரிய விஷயம். சரி, சராசரியா ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் 80 வருஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த 80 வருஷத்துல குழந்தை பருவத்துல அறியாத காலத்துல அறியாத நாட்களே 10 வயசு வரைக்கும் போயிருதுங்க. 10 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அறியாத காலங்களாவே அது போயிருது. முதிர்ந்த பருவத்துல நம்முடைய முடிவு காலத்துல ஒரு 10 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய வயசான காலம். அந்த காலத்துல நம்ம பெருசா பிறருக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது, நம்மளால சம்பாத்தியம் பண்ண முடியாது, பெரிய பயனுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த வயதான காலத்துல வாழ்ந்து விட முடியாது. அந்த இறுதி 10 ஆண்டுகளும் பெரிய பலன் அற்ற ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். அப்போ 80 வருஷத்துல 20 வருஷம் போயிருது. இன்னொரு 20 வருஷம் பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே போயிருதுன்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6ல இருந்து 8 மணி நேரம் தூங்குனா அதுவே ஆயுட்காலத்துல 20 வருஷம் போயிருதான். ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் உழைச்சா அதுவே இன்னொரு 20 வருஷம் ஆயுட்காலம் போயிருதான். அப்ப பாருங்களேன், 80 வருஷத்துல ஏறக்குறைய 60 வருஷம் போயிருதுங்க. மிச்சம் இருக்கிறது 20 வருஷம் தான். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம ரெஸ்ட் ரூம் போறதுக்கு, நம்ம பயணிக்கிற அந்த டிராவலிங், நம்முடைய பொழுதுபோக்குகள், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போயிருதுங்க. இருக்கிறது ரொம்ப லிமிட்டடான பீரியட் தான். ஒரு 5 வருஷம் நம்ம முழுமையா வாழ்றது அப்படின்றதே பெரிய காரியம். அந்த 5 வருஷம் வாழ்ற அந்த காலத்துல கூட பகைகள்,
வருத்தங்கள், பார சுமைகள் இதெல்லாம் சுமந்து நம்ம தவித்து நம்மளையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதிச்சுக்காம எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வளமா வாழுங்க. ஒரு நபர் என்ன பண்ணாராம், அவருடைய ஒரு நடுத்தர வயது கொண்ட அந்த காலகட்டத்துல தான் வீட்டுல சோஃபால உக்காந்துக்கிட்டு அவர் வீட்டை பார்த்தாராம். நிறைய யோசிச்சாராம். அப்ப யோசிக்கும் பொழுது அவர் மனசுலயே சொல்லிக்கிட்டாராம், பரவாயில்ல, நம்ம நல்ல ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம். நல்ல ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம்ல, நமக்குன்னு ஒரு கார் இருக்கு, சூப்பர் இல்ல, நமக்குன்னு நல்ல ஒரு வருமானம் இருக்கு, சூப்பர் இல்ல, நம்ம கிட்ட இப்போ நல்ல ஐபோன்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல வசதிகள் இருக்குல்ல, இது இவ்வளவு விஷயத்த நம்ம லைஃப்ல வாங்கியிருக்கோமே அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்தாராம். எப்படி இதெல்லாம் நம்ம வாங்கணும்னா, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய குவாலிட்டியான ஒரு டைமை கொடுக்காம நம்ம இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம பேரண்ட்டை பெருசா ஆனர் பண்ணாம, நேரங்களை ஒதுக்காம இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை உற்சாகமா நம்ம கொடுக்காம இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோமே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு ஒரு தீர்மானம் பண்ணாராம். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய குவாலிட்டியான டைமை நம்ம கொடுக்கணும், பேரண்ட்டை நம்ம ஆனர் பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க தசம பாகங்கள்லாம் நம்ம சந்தோஷமா நம்ம கொடுக்கணும். இனிமேல் நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப நிம்மதியா நிறைவா நம்ம வாழணும். இது வரைக்கும் வாழ்க்கையில ரொம்ப பதட்டமா போயிட்டு சுயநலமாவே வாழ்ந்துட்டு சேர்க்கணும், சம்பாதிக்கணும், இதுலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். இனிமேல் ஆச்சும் நம்ம ஒவ்வொரு நாளும் அன்பா சந்தோஷமா நம்மை சார்ந்தவர்கள் கனப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தீர்மானங்கள்லாம் அவர் எடுக்கக்கூடிய அளவுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்படி யோசிக்கும் பொழுது திடீர்னு சொல்லிட்டு யமன் வந்துட்டானா அப்படின்னு ஒரு ஸ்டோரி பாருங்க. யமன் வந்துட்டானா. யமன் வந்து சொல்றானா, வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. இந்த ஐயா என்ன பண்ணாரா, என்னப்பா நான் இப்பதான்ப்பா வாழவே ஆரம்பிச்சிருக்கேன், என்ன போய் கூப்பிடுறியே, ஒரு 10 வருஷம் பொறுத்து வா, அதுக்கப்புறமா நான் வரேன். யமன் சொல்றானா, 10 வருஷம்லாம் முடியாது, இப்பவே வா. சரி 10 வருஷம் வேணாம், 5 வருஷம் பொறுத்து வா. யமன் சொல்றானா, வாய்ப்பே கிடையாது. சரி 5 வருஷம் பொறுத்து இல்லைன்னா சரி 1 வருஷம் பொறுத்தாச்சுமா, இல்ல இல்ல நீ உடனே வா. நான் இந்த யமன் இப்படி கூப்பிடுறானே நம்மள, வேற வழியே இல்லையே யோசிச்சுட்டு சரி ஒரு 5 மணி நேரம் பொறுத்தாச்சு நீ வா. அவன் சொல்றானா, வாய்ப்பே கிடையாது. என்னடா இது, சரி 1 மணி நேரம் பொறுத்தாச்சும் வா. இல்ல இல்ல நீ இப்ப உடனே நீ வந்தே ஆகணும். உடனே இந்த நபர் யோசிக்கிறாரா, சரி நான் வரேன், எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு தகவலை சொன்னாராம். மக்களே, இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் வாங்கினேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன், ஆனா என்னால 1 நிமிஷத்தை கூட வாங்க முடியல. ஆகவே உங்க வாழ்க்கையில நலமா வாழ்றதுக்கு எதையோ இழந்து காலங்களை கடந்து நாட்களை விரயமாக்காம ஒவ்வொரு நாளும் பேரன்போடு வாழுங்க, உங்களை சார்ந்தவர்களை கனப்படுத்தி வாழுங்க, கர்த்தரை கனப்படுத்தி வாழுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி தன் வாழ்க்கைய அன்னைக்கு அவர் முடிச்சிட்டாராம். ஆகவே அன்பானவர்களே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வாழலாம் நினைக்காம இன்னைக்கு உங்களால எவ்வளவு சிறப்பா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு ஆரோக்கியமா, எவ்வளவு நிம்மதியா, எவ்வளவு கொண்டாட்டமா வாழ முடியுமோ அப்படி வாழுங்க. எந்த அளவுக்கு பிறரை கனப்படுத்தி வாழ முடியுமோ அந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழுங்க. உங்க பெற்றார, உங்க குடும்பத்தார சந்தோஷப்படுத்தி இன்னைக்கு வாழுங்க. கர்த்தரை கனப்படுத்தி இன்னைக்கு வாழுங்க. இன்னைக்கு நலமானதை சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க ஃபியூச்சரும் நிம்மதியா நிறைவா இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பான சகோதரி ஜே இளமதி, சிஸ்டர் கே ஜானகி, அன்பு பிள்ளை எஸ்பி காவியன், அருமையான பிள்ளைகள் எஸ்ஜே ஜோய்லின் டிஃபானா, எஸ்ஜே ஜோய்லின் ஷிஃபானா, இவங்களாம் இன்னைக்கு பிறந்தநாள் காண்றாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் ஜான் பிரசாத், சிஸ்டர் கிரேஸ் ஷாலினி தம்பதியார், சகோதரர் தியாகு எபினேசன், சகோதரி டி
சுதா தம்பதியார், சகோதரர் மகேஷ், சிஸ்டர் குயினி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்றாங்க. இன்றைக்கு உங்களுடைய விசேஷமான நாட்களா இருக்குமேயானால் உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இந்த புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரன்பின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஐயா. உம்முடைய நீட்டப்பட்ட கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வாழ்ந்துக்கலாம், நாளைக்கு நம்ம கர்த்தரை கனப்படுத்தலாம். எதிர்காலத்துல நம்மை சார்ந்தவர்கள் நலன் பெற நம்ம வாழலாம். எதிர்காலத்துல நம்முடைய நன்மைக்காக சமாதானத்துக்கு ஏதுவான விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை நாட்களை உடைய பிள்ளைகள் தள்ளி போடாதபடிக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேர்வுகள் செய்து மிகுந்த சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதற்கு ஏதுவான சகல சாத்திய கூறுகளை நீர் ஏற்படுத்தி, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இந்த நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான சிந்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து நிலைவரமான ஆசிர்கள் பெற்று இன்றைக்கு சீரும் சிறப்புமாய் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சகாயம் பண்ணுவீராக அப்பா. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்காக, அருமை சகோதரர் சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். உம்முடைய நேச கரங்கள் விசேஷமான நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை விசேஷமாக நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கண்ட இந்த விசேஷமான நாளை போல உம்முடைய வருகை வரும் மட்டும் இன்னும் ஏராளமான மகிழ்ச்சியான சந்தோஷமான மங்களகரமான நாட்களை, ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டுமென உம்முடைய வல்ல நல்ல நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்க்க, வளமுள்ள வாழ்வு மேன்மை பெற்று வாழ்ந்திருக்க தேவனே உம்முடைய வல்லமை மிகுந்த நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து பொற்கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.